அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் அற்புதமான ஒரு மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எல்லா காரியங்களுக்குமான தீர்வுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அவ்வப்போது தீர்வுகள் சொல்லப்படாமல் இல்லை. அப்படியான ஒரு அற்புதமான மார்க்கத்தை நாம் வைத்திருக்கிறோம். வாழ்வில் ஏற்படக்கூடிய ஏறத்தாழ எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த மார்க்கம் தீர்வு சொல்லி தருகிறது. நமக்கு அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும், அல்லது வியாபார பிரச்சனையாக இருந்தாலும், அல்லது இன்னும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மார்க்கம் என்ன செய்து ரொம்ப அழகான தீர்வுகளை நமக்கு முன்வைக்கிறது. அப்படி முன்வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த செய்திகளை, இந்த வாழ்வியல் வழிகாட்டிகளை நாம் எடுத்துக்கொள்ளாமல் வேறொரு வழியை நோக்கி நாம் செல்வோம் என்று சொன்னால் அது மிக மிக மடத்தனமான ஒரு காரியமாக இருக்கும். தமிழில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்சானா அப்படிம்பாங்க. உனக்கு கையில் அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குது. உலகளாவிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதம் என்ன செய்யுது? கையில இருக்குது. நமக்கு ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அழகாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு வழிகாட்டும். அப்படியான ஒரு அற்புதமான மார்க்கத்தை வைத்திருக்கக்கூடிய நாம், நம்ம கையில வைத்திருக்கக்கூடிய அல் குர்ஆன் அது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை வழங்கும் என்று சொல்லும் பொழுது, நாம் அதை கையில வச்சுக்கிட்டு வேறொரு புத்தகத்தை, வேறொரு சட்டத்தை அல்லது வேறொரு மனிதனை தேடி செல்வோம் என்றால், நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இவர்களை நோக்கி செல்வோம் என்று சொன்னால் மிக மிக மோசமான சிந்தனையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அதுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால அந்த வாழ்க்கை என்பது நமக்கு பல பாடங்களை சொல்லித் தருகிறது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 23 ஆண்டு கால கட்ட அந்த வாழ்க்கையில தான் நமக்கு எல்லா செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வார்கள்? இதான் நமக்கு நாம படிக்க வேண்டிய அடிப்படையான பாடம். நம்ம வாழ்க்கையில நாம படிக்க வேண்டிய அடிப்படையான பாடம் என்ன? ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் என்ன செய்யறது? ஒரு பிரச்சனை தீர்வே இல்லாமல் கடந்து கொண்டே போகிறது, அடுத்து என்ன செய்யறது? அது குறித்து என்ன செய்வது? இதுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் பொழுது நமக்கு 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? சொல்லி தராங்க. 3 விஷயத்தையும் எப்படி சொல்லி தருகிறார்கள் என்றால், இந்த 3 விஷயமும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமானது. அதை டைரக்டா சொல்லல, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லல, வாழ்க்கையில் செய்து காண்பிக்கிறார்கள். ஒரு விஷயத்துக்கு தீர்வு வேணும், என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தீர்வு காண்பதற்கு இதை செய்து காண்பிக்கிறார்கள். அப்ப அந்த 3 விஷயம் என்ன? அதைத்தான் நம் ஜும்மாவுடைய உரையில பார்க்க இருக்கிறோம். நாம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் அந்த 3 தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்ட அந்த விதத்திலிருந்து அந்த 3 விஷயத்தை எடுக்கிறோம். ஒரு போர் நடக்குது, என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்வுகளிலே எப்படி நடந்து கொண்டார்கள், அதுல இருந்து அந்த 3 விஷயத்தை எடுக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க தீர்ப்பாக இருந்தாலும் சரி, மார்க்கம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு நிகழ்வை சொல்லி தருவாங்க. அதுல இருந்து அந்த 3 செய்தியை நாம எடுக்கிறோம். 3 செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிரச்சனைகளை நாம் பார்க்கும் பொழுது, பிரச்சனைகளை நான் காணும் போது நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல அது குறித்து சிந்தியுங்கள். இரண்டாவது, அந்த சிந்தனையோடு சேர்ந்து என்ன செய்யுங்க? உங்களை போன்று சிந்திக்கக்கூடியவர்களை அரவணைத்துக் கொண்டு அவர்களிடத்திலே ஆலோசனை செய்யுங்கள். ஒன்னு சிந்திக்கணும், இரண்டாவது அந்த சிந்தனையை யார் நம்மை போன்று சிந்திப்பாரோ, விடையளிப்பாரோ அவர்கிட்ட கொண்டு போய் ஆலோசனை செய்யணும். மூணாவது, ஆலோசனை கூட்டத்தில் அதுக்கான தீர்வை காண வேண்டும். இந்த 3 விஷயம்தான் வாழ்க்கையில எல்லா அம்சங்களுக்குமான ஒரே காரியம், ஒரே தீர்வு என்னன்னு சொன்னா, இந்த 3 விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றினோம் என்று சொன்னால்
உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் என்ன செஞ்சிடலாம், ஒரு முடிவுக்கு வந்து விடலாம். முதல் விஷயம் சிந்திக்கணும், இரண்டாவது ஆலோசிக்கணும், மூன்றாவது நாம் அது குறித்து ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சிடணும், தீர்வுக்கு வந்து விட வேண்டும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப அழகா சொல்றாங்க. சிந்தனை செய்வது சம்பந்தமா அல் குர்ஆன்ல அல்லாஹ் பல செய்திகளை சொல்லி காட்டுகின்றான். சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், பட்டியலிடுகின்றான். சிந்தின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், ஒவ்வொரு வஸ்துக்களை பற்றி அல்லாஹ் பேசுறான், குர்ஆனை பத்தி பேசுறான். அல் குர்ஆனை பத்தி பேசும் பொழுது அல்லாஹ் சொல்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு, இந்த குர்ஆனை நாம் ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால், இந்த குர்ஆன் இருக்குதா இல்லையா, இதை நாம ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால் லரஐதஹு ஹாஷியம் முத்தஸத்தியம் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அதை எப்படி தெரியுமா நீங்க பார்த்திருப்பீங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் உடைந்து பிளந்து போவதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். ஒத்தில்கல் அம்சாலு நத்ரிபுஹா லின்னாஸி லஅல்லஹும் யதஃபக்கரூன். தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், இந்த உதாரணங்களை எல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றோம் தெரியுமா, லஅல்லஹும் யதஃபக்கரூன், அந்த உதாரணங்களை கொண்டு அவர்கள் சிந்திப்பதற்காக. சிந்திங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல் குர்ஆனை பத்தி அல்லாஹ் பேசிட்டு எதுக்கு இதை சொல்றோம், நீ சிந்திச்சு பாரு. குர்ஆன் அந்த மலை மேல இறக்கி இருந்தாலே அது உடைஞ்சு போயிருக்கும். மலையை பார்த்து கல்லுன்னு சொல்றோம். மனிதர்களை ஒப்பிட்டு பேசும்போது என்ன பேசுறோம், நீ ஒரு கல்லுக்கு கூட இறக்க இருக்கும், கல்லை விட மோசமா இருக்கிறியப்பா அப்படிங்கிறோம், கல்லிச்சக்காரனே அப்படின்னு பேசுறோம். அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை கொண்டு போய் மலைக்கு கொடுத்திருந்தா, மலை மேல இறக்கியிருந்தா அந்த மலை என்ன செய்யுமா, அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை சுமக்க முடியாமல் அது உடைந்து போயிருக்கும், சிதறண்டு போயிருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீ சிந்திச்சு பார்க்கணுங்கிறதுக்காக உனக்கு சொல்றேன். அப்ப ஓ மேல இறக்கி இருக்கனே, நீ என்ன செய்யற அப்படின்னு யோசிச்சு பாரு. அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், நமக்கு கொடுத்திருக்கிறான் குர்ஆனை. உங்களுக்கு நான் குர்ஆனை கொடுத்திருக்கிறேனே, நீங்க என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு நீங்க பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப சிந்திச்சு பார் அப்படிங்கிற செய்தியை கொண்டு வந்து வைக்கிறான். அதே மாதிரி அல் குர்ஆன்ல அல்லாஹ் பேசும் பொழுது வமினஸ் ஸமராத்தின் நகீலி வல் அனாபி அப்படின்னு அல்லாஹ் தொடர்ந்து சொன்னான். பேரிச்சை திராட்சை பழங்களிலிருந்து மதுவையும் நல்ல ஆகாரங்களையும் நீங்கள் உண்டாக்குறீங்க. பேரிச்சை பழம் இருக்குது, திராட்சை பழம் இருக்குது, இதுல இருந்து நீங்க என்ன செய்றீங்க, மதுவை தயார் செய்கிறீங்க. மது தடை செய்வதற்கு முன்னாலே இறக்கப்பட்ட வசனம். மதுவை தயாரிக்கிறீங்க, நல்ல ஆகாரங்களை நீங்க என்ன செய்றீங்க, உண்டாக்குறீங்க. இதெல்லாம் உங்களால செய்ய முடியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயத்தன் லிகௌமின் யஅகிலூன். அல்லாஹ் அழகா சொல்றான் தொடர்ந்து, நிச்சயமாக இதிலும் சிந்திக்கும் மக்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்குது. அங்க குர்ஆனை பத்தி அல்லாஹ் பேசினான். இங்க எதை பத்தி பேசுறான், பேரித்தம்பழத்தை பற்றி பேசுகின்றான், திராட்சை பழங்களை பற்றி பேசுகின்றான். அதை கொண்டு என்னப்பா நீ செய்யற, மது தயாரிக்கிற, அதை கொண்டு நீ என்ன செய்யற, நல்ல ஆகாரங்களை அதுல ஜூஸ் போடுற, அதுல வேற என்னென்ன மருத்துவத்துக்கு தேவையான என்னென்ன இருக்குதோ அம்புட்டையும் ஃபில்டர் பண்ணி நீ எடுக்கிற அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அதுல தொடர்ந்து அல்லாஹ் சொல்றது, லஆயத்தல் லிகௌமி யஅகிலூன், நீங்கள் நிச்சயமாக இதிலும் சிந்திக்கும் மக்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது அப்படிங்கிறான். சிந்திச்சு பார் அப்படிங்கிறான். சிந்திச்சு பாரு நல்லா சொல்றான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லும் பொழுது வானம் பூமியை பத்தி பேசலாம். இதெல்லாம் வேற வேற, இதெல்லாம் எப்படியான செய்திகள்னு சொன்னா அல் குர்ஆன்ல வேறு வேறு செய்தி. ஒரு இடத்துல பேரித்தம்பழத்தையும் திராட்சை பழத்தையும் பேசுறான், இன்னொரு இடத்துல கல்லையும் குர்ஆனையும் ஒப்பிட்டு பேசுகின்றான். இங்க எதை ஒப்பிட்டு பேசுறான்னா, அல்லாஹுல்லதீ ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்ல வமா பைனஹுமா ஃபி சித்தத்தி அய்யாமின் சும்ம ஸ்தவா. அல்லாஹ்தான் வானங்களையும் பூமியையும் இவ்விரண்டிற்கு இடையே இருப்பவற்றையும் 6 நாட்களில் படைத்தான். பிறகு அர்ஷின் மீது அல்லாஹ் அமைந்தான். அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான், அவனை என்று உங்களுக்கு உதவியாளரோ பரிந்து பேசுபவர் கிடையாது. உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னா, உங்களுக்கு மறுமை நாள்ல பரிந்து பேசணும்னு சொன்னா அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, எனவே இவற்றை எல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான். அப்ப மூணாவது கொண்டு வந்து என்ன, வானத்தின் பூமியையும் படைச்சதை பத்தி அல்லாஹ் பேசிட்டு மூணாவது கொண்டு வந்து சொல்றான், நீ சிந்திக்க வேண்டாமா, அல்லாஹ் தான் 6 நாள்ல படைச்சான், பிறகு அர்ஷின் மீது அமைந்தான், நீங்க சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். இப்படி தொடர்ந்து எக்கச்சக்கமான வசனம் அல் குர்ஆன் பூரா எடுத்து பார்த்தீங்கன்னா ஏராளமான வசனங்கள் சொல்லக்கூடிய செய்திலாம் என்ன தெரியுமா, யோசிச்சு பாருங்கிறான் அல்லாஹ், சிந்திங்கிறான்.
நாம கொடுத்த நேரம் எவ்வளவு யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது குறித்து நாம எவ்வளவு சிந்திச்சிருக்கிறோம். நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யறது, நாம எவ்வளவு சிந்திச்சிருக்கிறோம். இந்த ஆப்ஷன் இருக்கு, வெறுமனே சிந்திச்சுட்டு விட்டுறக்கூடாது. அடுத்தடுத்த ஆப்ஷனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக உங்களுக்கு சொல்லி தராங்க. தன்னுடைய வாழ்வினுடைய வரலாற்றின் மூலமாக சொல்லி தராங்க. அவ்வளவு சூப்பரா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அதை செயல்படுத்தி காட்டுறாங்க. சிந்திச்சு பாருன்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொல்றான் தெரியுமா? சிந்தனையை பத்தி அல்லாஹ் பேசும் பொழுது சிந்தனை இருக்குதா இல்லையா, சிந்தனை எதுக்காக வேண்டி அல்லாஹ் சிந்திக்க சொல்றான்னு சொன்னா, உங்களை அதுல அல்லாஹ் சொல்றான், அந்த குர்ஆன்ல அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், சிந்தித்து பார்க்கக்கூடியவன் அதில் சிந்திக்கும் பொருட்டு நாம் உங்களுக்கு நீண்ட ஆயுளை வழங்கவில்லையா? உலகத்துல வாழ்ந்துட்டு மறுமையை நோக்கி ஒரு கூட்டம் போகுது. அந்த மறுமையை நோக்கி போகக்கூடிய அந்த கூட்டத்தார் என்ன செய்யறாங்கன்னா, அங்க போய் அந்த மறுமைங்கிற அந்த நகரத்துல நின்று கொண்டு, அந்த நரகத்துல நின்று கொண்டு அல்லாஹ்விடத்துல என்ன செய்யறாங்க, முறையிடுறாங்க. நாங்க அங்க போய் நாங்க எங்க வாழ்ந்தோமோ அங்க போய் நாங்க திரும்பியும் நல்ல அமல்களை, சாலிஹான அமல்களை செய்துவிட்டு திரும்ப வருவோம் அப்படின்னு அல்லாஹ்ட்ட பேசணும்னே அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நான் உனக்கு ஆயுள கொடுத்தேன்ல, அதுலயும் குறிப்பா நீண்ட ஆயுள கொடுத்தேன் தெரியுமா? எதுக்காக அந்த ஆயுள் என்று சொன்னால், உன்னுடைய சிந்தனையை நீ ஏற்படுத்திக் கொள்வதற்காக. அந்த உலகத்துல நீ செய்ய வேண்டியது என்ன? சிந்தனையை அதிகப்படுத்தணும். சிந்திக்கிறதுக்காகத்தான் உலகத்துல உனக்கு ஆயுள் நீட்டப்பட்டு இருக்குது. 18 வருஷமோ 20 வருஷமோ 25 வருஷமோ 50 60 70 எதுவா இருந்தாலும் சரி, சிந்திக்கிறதுக்காக அந்த ஆயுளை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் எதுக்கு ஆயுளை கொடுத்திருக்கிறான்? நீண்ட ஆயுள் கொடுத்திருக்கிறானே, நல்லா தின்னுட்டு தூங்குறதுக்கா கிடையாது. சிந்திச்சு பார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? சிந்திச்சு பாருன்னு சொல்றான். அதுல ரொம்ப அழகா என்ன செய்யறான், ஆயுள் நீட்டப்பட்டதற்கான காரணமே சிந்திச்சு பார்க்கதான். மறுமையில புலம்பிராதப்பாங்கிறான். மறுமையில ஏன்ட்ட புலம்பிராத, நான் திரும்ப போயிட்டா நல்லவன் செஞ்சுட்டு திரும்ப வருவேன் அல்லாஹ் அப்படின்லாம் நீ சொல்லிட முடியாது. சொன்னா அல்லாஹ் இதைத்தான் சொல்லுவான். பதில் சொல்றது என்னதுதான், இதுதான். உனக்கு நீண்ட ஆயுள கொடுத்தல்ல, அப்பமே நீ சிந்திச்சிருக்க வேண்டாமா, அப்பமே செயல்பட்டு இருக்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வானா, மறுமை நாளில் பேசுவானாம். அப்ப இத ரசூலுல்லாஹ், இத அல் குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்றான், ரொம்ப அழகா தெளிவா சொல்லி தரான். ஆக அன்பான சகோதரர்களே, சிந்தனை என்பது ஒரு மனிதனுக்கு மிக 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 அத்தியாவசியமான ஒன்று. அந்த சிந்திப்பதற்காகத்தான் ஆயுளை அல்லாஹ் நமக்கு நீட்டி இருக்கிறான். அல் குர்ஆன் நெடியிலும் சிந்தனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு வடிவத்திலே அல் குர்ஆனிலே பேசுகின்றான். சிந்தனையை பற்றி பல செய்திகளை சொல்றான். அல் குர்ஆன்ல பல உதாரணங்களை சொல்லி காட்டுகின்றான். உதாரணங்களை சொல்லும் பொழுது அல்லாஹ் அழகா சொல்வான். அந்த உதாரணத்தை சொல்லி முடிச்சிட்டு மறுமையை இந்த உலகத்தையும் ஒப்பிட்டு பேசும் பொழுது அல்லாஹ் அந்த உதாரணங்களை சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்வான், நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படிமா, சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்ப சிந்தனை ரொம்ப முக்கியம். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு அடிப்படையே சிந்தனை தான். இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றுல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் சிந்திக்கிறாங்க, ரெண்டாவது அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. அடுத்த கட்டம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, சிந்தனைக்கு அடுத்த கட்டம் நம்மளை ஆலோசிக்க வைக்கும். யார்கிட்டையாவது கலந்து ஆலோசனை செய்வோம். நம்ம ஒன்று யோசிப்போம், ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிப்போம். ஒரு பள்ளிவாசல்ல ஒரு பயான் நடத்தலாமான்னு யோசிப்போம். அல்லது குடும்பத்துக்குள்ள மகன் வளர்ந்துட்டா ஒரு திருமணத்தை செய்து வைக்கலாமான்னு யோசிப்போம். இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம். வியாபாரத்துல அடுத்த கட்டத்துக்கு போகலாமான்னு யோசிக்கிறோம். அல்லது புதுசா ஒரு பிசினஸ் தொடங்கலாமான்னு யோசிக்கிறோம். ஏதோ ஒன்றை நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டம் என்ன? அடுத்து ஆலோசனை செய்யணும். இதை இப்படி செஞ்சா எப்படி இருக்கும், இந்த இடத்துல போய் பொண்ணு பார்த்தா எப்படி இருக்கும், இந்த நிகழ்வுக்கு இந்த நபரை அழைச்சா எப்படி இருக்கும், அதனுடைய நேரத்தை எப்படி அமைச்சா எப்படி இருக்கும். தனியா பேச மாட்டோம். என்ன செய்வோம்? ஆலோசனைக்கு போய் விடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மூன்றையும் கலந்துதான் என்ன செய்யறாங்க, ஒரு செய்தியை கொண்டு வெளியே கொடுக்கறாங்க. ஒரு சம்பவத்தை வெளியே சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றுல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு குழப்பமான பிரச்சனையான நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது இந்த மூணும் சேர்ந்து இருக்கும். சிந்திப்பாங்க, ஆலோசனை ரசூலுல்லாஹ்வே ஆலோசனை செய்வாங்க. அதான் இப்ப பெரிய விஷயம். ரசூலுல்லாஹ்வே ஆலோசனை மஷூரா செய்வார்கள். கலந்து ஆலோசிச்சு கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் தீர்வு கொடுப்பாங்க. எப்படி தீர்வா இருக்கும் தெரியுமா? நிரந்தர தீர்வாக இருக்கும்.
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பாங்கு அதானுக்காக வேண்டி ஆலோசனை செய்தார்கள். சஹாபாக்களை எல்லாம் வச்சு யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் சஹாபாக்களை அழைக்கிறாங்க. எல்லா நபித்தோழர்களும் வந்து உட்கார்றாங்க. எல்லா நபித்தோழர்களும் பெரும் பெரும் நபித்தோழர்கள் எல்லாம் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சபை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா ஆலோசனை செய்யறாங்க. பாங்குக்கு நம்ம அழைப்பு கொடுக்கணும், என்ன செய்யலாம்? சில நபித்தோழர்கள் சொல்கிறாங்க நம்ம நெருப்பு மூட்டலாம் அப்படிங்கிறாங்க. 5 வேளையும் நெருப்பு மூட்டினா எப்படி இருக்கும்? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அது ஒரு பக்கத்துல வைக்கிறாங்க. உடனே முடிவு சொல்லல, அதுவும் மசோரால வைக்கப்படும். இப்படியே ஒவ்வொரு செய்திகளாக கலந்து ஆலோசிக்கும் பொழுது எல்லா நபித்தோழர்களும் சேர்ந்து கலந்து ஆலோசிக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா யோசிச்சுட்டு வாங்க எல்லாரும் சொல்லி அந்த சபையை கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க. மறுபடியும் அதே மாதிரி சபை என்ன செய்யும், கூடும், மசோரா செய்வார்கள் சஹாபாக்களோடு. நேற்றைய தினம் நான் கனவு கண்டேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பாங்கு அதான் கொடுக்கக்கூடிய அந்த சப்தம் குறித்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால வைப்பாங்க. அதை அப்படியே பாங்காக என்ன செய்யப்படும், மாற்றப்படும். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் பாங்கா சொல்லப்படுது. அப்ப கலந்தா இன்னைக்கு வரைக்கும் அது வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா? பாங்கு என்கின்ற அந்த மெத்தட் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யுது, முஸ்லிம்கள் இடத்துல இருக்குது, ஒரு நிரந்தர தீர்வா இருக்குது. இன்னைக்கும் நாம என்ன செய்யறோம், 5 வேளையும் அழைப்பு கொடுக்கிறோம். அப்ப பாங்கு இன்னைக்கு வரைக்கும் தீர்வாக இருக்குது. இப்படி பல பிரச்சனைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்வை காண்பித்தார்கள். தீர்வு எப்படி இருந்துச்சுன்னா நிரந்தரமானதாக இருந்தது. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. சஹாபாக்களை கூப்பிடுவாங்க, யார்கிட்ட மசோரா பண்ணா சரியா இருக்கும் பார்ப்பாங்க. நாம இன்னைக்கு மசோரா பண்ற அந்த பழக்கமே சமூகத்தில் விடுபட்டு போச்சு. மசோரா என்பது மார்க்கத்தினுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய மிகச்சிறந்த முன்மாதிரி, ரசூலுல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த முன்மாதிரி. இந்த முன்மாதிரி ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும், ஒவ்வொரு ஜமாத்திலும், ஒவ்வொரு அமைப்புகளை வழிநடத்துபவர்களிடத்திலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மசோரா இல்லாமல் எடுக்கப்படக்கூடிய முடிவு அது சீரழிந்து போவதற்கு காரணமே, ஒவ்வொரு முடிவும் சீரழிந்து போவதற்கு காரணமே இந்த மசோரா இல்லாம இஷ்டத்துக்கு அவர் தலைவர் அவர் முடிவெடுப்பார்னு சொல்லி அப்படியே நம்ம நகர்ந்து போறோமா இல்லையா, கலந்துக்கிடாம போறோமா இல்லையா? அதனால் பல இடங்கள்ல ஜமாத்துகளே செயலிழந்து போகக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்ப விஷயத்துக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி மசோரா பண்ணியிருக்கிறாங்க. எப்படி மசோரா பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது சமூகம் சார்ந்ததுதான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் உம்மஹாத்துல் முஃமினீன்ங்கறான், அவங்களுடைய மனைவிமார்களை மூமின்களுடைய தாய்மார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்றான், பறைசாற்றுகின்றான். மூமின்களுடைய தாய்மார்கள் அப்படிங்கிறான். அப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா கொஞ்ச காலம் அமைதியா இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மீது அவதூறு சொல்லப்படுகிறது, திட்டமிட்டு அவதூறு சொல்லப்படுது. ஒரு போருக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்று பயணிக்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த போகக்கூடிய இடத்துல தன்னுடைய விலை உயர்ந்த அந்த கழுத்து மாலை என்ன செய்யறாங்க, அங்க தொலைச்சிட்டாங்க. தொலைச்சா அதை தேடி எடுக்கணும். அந்த அவங்க பயணிக்கக்கூடிய அந்த இதுல ஏறிட்டு தான் என்ன செய்யறாங்க, அந்த கூடாரத்துல ஏறிட்டு தான் பாக்குறாங்க, அந்த கழுத்து மாலை இல்லை. அதை தேடி போகும் பொழுது இந்த கூடாரம் ஆயிஷா ரலியல்லாஹு உள்ள இருக்கிறாங்கன்னு நினைச்சு அதை தூக்கிட்டு போயிருந்தாங்க பணியாளர்கள். கொஞ்சம் தூரம் போன பிறகுதான் பாக்குறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு உள்ள இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதரவங்க எப்போ போருக்காக சென்றாலும் சரி ரசூலுல்லாஹ்வுடைய படை போன பிறகு பின்னால ஒரு நபர் என்ன செய்வாரு, எங்கேயாவது ஏதாவது பொருள் விட்டுருக்காங்களா அல்லது எங்கேயாவது ஏதாவது ஒரு யாராவது மிஸ் ஆகிருக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வருவார். அப்படி வந்த நபித்தோழரோடு இணைத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவறாக பேசினார்கள். போர்லாம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வரும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அவதூறு சம்பவங்களால் மிகப்பெரிய அளவிலே மன உளைச்சலுக்கு ஆளானார்கள். பெரிய அளவுல மன உளைச்சல் இருக்கு. அதை விட கடுமையான மன உளைச்சல் யாருக்கு தெரியுமா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு. அவங்களும் மிகப்பெரிய அளவுல மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நேரத்துல பெரிய அளவில் அவதூறு சொல்லப்பட்டு இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மானத்திற்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு மோசமான தகவலை கொண்டு வந்து சமூகத்தில் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் முனாஃபிக்குகள். முனாஃபிக்குகள் தான் இதை என்ன செய்யறாங்க, கடுமையா பரப்புறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்கின்ற அந்த கயவனுடைய உத்தரவின் பேரில் அவனுடைய தீவிர முயற்சியில சமூகம் எல்லாம் பரவுது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அமைதியா இருந்தாங்க. ஏன்னா அல்லாஹ்விடத்திலிருந்து உத்தரவு வரணும். ரசூலுல்லாஹ் சந்தேகப்படல.
ஆனா அல்லாஹ்ட்ட இருந்து உத்தரவு வராம ஒரு காலத்திலையும் பேச முடியாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அமைதி காத்தார்கள். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, ரொம்ப நெருங்கிய நட்பு வட்டங்கள்ல உள்ள நம்பிக்கையான தோழர்களை அழைத்து மசோரா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு கேட்பாங்க, அலியே, ஆயிஷாவுடைய விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு மசூராவை சொல்வார். இன்னொரு நபித்தோழரை உசாமா பின் ஸெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன நினைக்கிறீங்க? அவரு நல்லபடியா என்ன செய்வார், ஆயிஷா ரலியல்லாஹு மீது எவ்வளவு முஹப்பத் வைத்திருந்தாரோ அந்த பிரியத்தை ஃபுல்லா என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். அவங்க ரொம்ப நல்ல பெண்மணி, எதுவுமே அறியாதவங்க, அப்படியான தவறுக்கெல்லாம் போகக்கூடியவங்க இல்லைங்கிற வகையில பல செய்திகளை உசாமா பின் ஸெயித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயிஷா ரலியல்லாஹுக்கு ஒரு அடிமை பெண் இருந்தாங்க, ரொம்ப பிரபலமான ஒரு அடிமை பெண், பரீரான்னு சொல்லி. அந்த பரீராவை கூப்பிட்டு கேட்பாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷாவுடைய விஷயத்துல நீ என்னமா நினைக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது பரீரா சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கின்றேன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நான் மாவு குழைச்சிக்கிட்டு இருப்பாங்க, மாவு குழைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே அப்படியே தூங்கிடுவாங்க. அந்த நேரத்துல மாவு குழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அவங்க தூங்கின காரணத்தினால ஆடு என்ன செஞ்சிரும், அந்த மாவெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும். அவ்வளவு ஒரு வெகுளித்தன்மையா தான் என்ன செஞ்சிருக்கிறேன், அவங்கள நான் பார்த்திருக்கிறேன், அதை தவிர வேற ஒரு குறையை என்ன செஞ்சதில்லை, அவர்களிடத்துல பார்த்தது இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ இப்படியா அல்லாஹ்வுடைய தூதர் மசூரா செஞ்சு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்னா, அல் குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை இறக்குவான். உங்கள் இருந்து இன்னல்லதீன ஜாவு பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் அப்படிங்கிற ஒரு வசனம் சூரா அன்-நூர்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். அவதூறு சொன்னதெல்லாம் உங்கள்ல இருந்து ஒரு கூட்டம் தான் அவதூறு சொன்னாங்க அப்படின்னு அல்லாஹ் அதுல சொல்லுவான். சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தாயார் சொல்லுவாங்க, ஓ அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கோ. அப்படிலாம் போய் உட்கார முடியாது. எப்படி யோசிச்சு பாருங்க, வரலாற்றுல ஒரு ஒரு பெண்ணை குறித்து அவதூறு சொல்லப்படும் பொழுது நம்ம குடும்பத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மை குறித்து ஒருத்தன் அவதூறு சொல்றான், நேருக்கு நேரா சொல்றதுங்கிறது வேற. நான் கூப்பிட்டு கேட்கிறேன், பாய் ஜிந்தா பாய், உங்களை ஒருத்தர் தப்பா பேசுறான் அப்படின்னு நான் உங்களை கூப்பிட்டு கேட்கிறேன், என்ன உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நீ ஜினா செஞ்சு விட்டால், விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு ஒருத்தர் பேசுறான்னு சொன்ன மனநிலை எப்படி இருக்கும்? அங்கேயே உடஞ்சு போக மாட்டோமா? என்னை குறித்து ஒருத்தன் பேசுறான், நேருக்கு நேரா பேசிட்டேன்னா இல்லைன்ட்டு மறுத்துட்டு போயிருவேன், நீ தொலை மாட்டிக்கியாமே அப்படின்னு பேசுறான், எவ்வளவு மனவேதனைப்படுவோம். நாம ஒண்ணு செய்யாம அல்லது நாம செய்யக்கூடிய நல்லமல்களை கொச்சைப்படுத்தும் விதமாக ஒருத்தன் பேசுறான், எவ்வளவு உடைஞ்சு போவோம். இது ஒரு ஆணுக்குண்டான மனநிலை. நாம செய்யாததை ஒருத்தன் அவதூறாக பேசுகிறான் என்கின்ற நேரத்தில் நாம உடைந்து போகின்றோம். இதே ஒரு பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இருக்கிறதுலேயே பலகீனமான ஒரு படைப்பு. ஏதாவது பிள்ளைகளோ கணவனோ பேசிவிட்டால் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். இதே நிலையில தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இடத்துல அந்த மனவேதனையை வெளிப்படுத்தினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்துல போக மாட்டேன், நான் அல்லாஹ்வை புகழ்வேன், அல்லாஹ்வை புகழ்வேன், அல்லாஹ் தான் நான் தூய்மையானவள் என்று, நான் பரிசுத்தமானவள் என்று சான்று பகர்ந்திருக்கிறான். அந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் தான் சொல்லுவாங்க, இன்னல்லதீன ஜாவு பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் அப்படிங்கிற அந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லுவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹுக்கு ஏற்றுக்கூட மனம் வரல. ஏன்? கணவன்கிற ஸ்தானத்துல நீ எப்படி இருக்கிற, அதுதானே பெண் எதிர்பார்ப்பா. நம்முடைய மனைவி இடத்துல போய் உன்னை பத்தி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது, உடனே அவ என்ன செய்வா தெரியுமா? மற்றதெல்லாம் யோசிக்க மாட்டா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பா. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பா. அமைதியா இருந்தா செத்தோம், அதோட அமைதியா இருந்தா நம்ம கதை அதோட முடிஞ்சிருச்சு. வாழ்க்கையில அதுக்கப்புறம் அவன் முகத்திலே விழிக்க முடியாது. ரசூலுல்லாஹ் பேலன்ஸ் பண்றாங்க. எப்படி பேலன்ஸ்? அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற ஸ்தானத்துல, தான் ஒரு நபி என்கின்ற ஸ்தானத்தில், தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மனைவி என்கின்ற ஸ்தானத்தில் பல பிரச்சனை, பல விஷயத்துல அவங்க லீடரா இருக்கிறாங்க, பேலன்ஸ் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? அப்படியே அமைதியாகிறாங்க, வேற வழி இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மனைவிமார்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யாரிடத்திலே கலந்தாலோசிக்க வேண்டுமோ அவர்களிடத்திலே கலந்தாலோசிக்கிறார்கள். தீர்வு என்ன கிடைச்சது? அல்லாஹ்விடத்திலிருந்து. அது சொல்லுவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்னை மாதிரி என்னுடைய இந்த பிரச்சனைக்கெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்குவானா
அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்திட்டான் அப்படிம்பாங்க. தீர்வுதான். பிரச்சனைகளை யோசிக்கணும், மக்களோடு கலந்தாலோசனை செய்யணும், தீர்வு என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். இப்படி பல உதாரணங்கள் என்ன செய்யப்படுது, நாம வரலாற்றில் பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் உம்ராவுக்கு ரசூலுல்லாஹ் முதல் உம்ராவுக்கு சென்றாங்க. முதல் உம்ராவுக்கு போனா அங்க என்ன செய்யப்படுது, ஒப்பந்தம் செய்யப்படுது. இந்த தடவை உம்ரா செய்யக்கூடாது, மக்கத்து முஷ்ரிக்குகளால ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இந்த தடவை உம்ரா செய்யக்கூடாது, முஸ்லிம்களும் முஹம்மது நபியும் அவர்களுடைய தோழர்களும் இந்த தடவை உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த தடவை நீங்க உம்ராவுக்கு வரலாம், இந்த தடவை இதோட திரும்பி போயிடணும்னு சொல்லி பல செய்திகளை முன்னிட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டு நகர்ந்தாங்க. நகரும் பொழுது பல நபி தோழர்கள் மறுக்கிறாங்க, நம்ம உம்ரா செய்ய தானே வந்தோம், நாம ஹக்குல தானே இருக்கிறோம், நாம ஏன் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு கட்டுப்படணும், இவர்களுடைய ஒப்பந்தத்திற்கு ஏன் நாம கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் சொல்லி வேதனைப்படுவாங்க. இப்படி சொல்றாங்க, கட்டுப்பட மறுக்கிறார்கள் என்கின்ற அந்த செய்தியை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல சொன்ன உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்துல ஆலோசனை சொல்லுவாங்க. பிரச்சனையை யோசிக்கிறாங்க, ஆலோசனை கேட்கிறாங்க, ஆலோசனை சொல்லப்படுது. உம்மு சலமா என்ன ஆலோசனை சொன்னாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க போங்க, நீங்க மொட்டையடிங்க, நீங்க அறுத்து பலியிடுங்க, நீங்க செஞ்சுட்டு அதை செய்து முடிக்கிற வரைக்கும் யாரிடத்திலும் பேசாதீர்கள். 3 செய்தி சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த 3 செய்தியையும் கேட்டு ரசூலுல்லாஹ் போவாங்க, மொட்டையடிப்பார்கள், அறுத்து பலியிடுவார்கள், யாரிடத்திலும் பேச மாட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சுட்டாங்களா உடனே போவாங்க. யாரெல்லாம் அது முடியாது வைக்காதுன்னு சொல்லி கருத்து வேறுபாடோடு இருந்தார்களோ அத்துணை பேரும் என்ன செஞ்சிருவாங்க, மொட்டை அடிப்பார்கள், அறுத்து பலியிடுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அந்த காரியத்திற்கு அப்படியே கட்டுப்பட்டு விடுவார்கள். போட்டி போட்டு அறுத்து பலியிடுவாங்களாம். வரலாற்று நிகழ்வுடைய பதிவு செய்யப்படுகிறது. எனக்கு 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 உனக்குன்னு சொல்லி போட்டி போட்டு என்ன செய்வாங்களா, அறுத்து பண்ணிடுவாங்களா. அவ்வளவு நேரம் மறுத்தவங்க. அப்ப நமக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா முதல்ல தீர்வு என்ன செய்யணும், தீர்வை யோசிக்கணும், நல்ல மக்களிடத்துல போய் மசோரா செய்ய வேண்டும், அதற்கான தீர்வை பெற்றுக்கொண்டு அந்த தீர்வு நிரந்தர தீர்வாக இருக்கக்கூடிய அளவிலே அந்த தீர்வை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டும். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கம் காட்டிய அந்த வழிமுறையிலே பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. இல்லாமல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அப்போ இன்றைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இதுல என்ன செய்யும், அடங்கும். இன்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்குமே தீர்வு காண முடியாம இந்த சமூகம் என்ன செய்யுது, திணறி கொண்டு இருக்குது. பள்ளிவாசலுடைய இடிப்பு, அடுத்தடுத்த பள்ளிவாசல்கள் இலக்கு வைக்கப்படுகிறது, அடுத்தடுத்து இஸ்லாமிய சட்டங்களை குறிவைத்து, இஸ்லாமிய மக்களை குறிவைத்து பொது சிவில் சட்டம் என்று என்ன செய்யறாங்க, அமல்படுத்துவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிஏ அமல்படுத்துறதுக்கு என்ன செய்யறான், துடிச்சிட்டு இருக்கிறான். காமன் சிவில் கோடு அமல்படுத்துறதுக்கு துடிக்கிறான். அதே மாதிரி சிஏஏ என்கின்ற அந்த சட்டத்தை அதை அமல்படுத்துறதுக்கு துடிக்கிறான். எல்லா முஸ்லிம் சமூகத்தை டார்கெட் பண்ணி என்ன செய்யறான், அதற்காக வேண்டி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல மாநிலங்கள் இன்னும் வேகமாக என்ன செய்யறாங்க, வீறு கொண்டு எழுந்து அதை அமல்படுத்துவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அப்ப நாம என்ன செய்யணும்னா, சமூகம் சார்ந்து ஒவ்வொரு ஜமாத்துகளும் இது குறித்து என்ன செய்யணும், கண்டிப்பாக யோசிக்க வேண்டும், மக்களோடு கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும். நிரந்தர தீர்வுக்கு வருவதற்குண்டான இது பொதுவான பிரச்சனைகள். இந்த பொதுவான பிரச்சனைகள்ல நிரந்தர தீர்வு, அடுத்து இது போன்ற ஒரு சூழல் ஏற்படாத அளவிற்கு நிரந்தர தீர்வுகளை நோக்கி என்ன செய்யணும், பயணிப்பதற்குண்டான முடிவுகளை இந்த சமூகம் ஒன்று சேர்ந்து என்ன செய்யணும், எடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம செய்யக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் எல்லாம் அன்னன்னைக்கு என்ன செய்யும், ஒரு காயத்துக்கு மருந்து மாதிரி அன்னன்னைக்கு அது அப்படியே என்ன செஞ்சிடும், முடிஞ்சு போயிடும். இது ஒரு மனவேதனைக்கு மருந்து போடுற மாதிரி. சட்டம் போச்சுன்னா அடுத்த ஒரு சட்டம் ஒரு முஸ்லிமுக்கு தீர்வாகாது. ஆனா முஸ்லிம்களுக்கு எதிரென்று கொண்டு வருகிறார்கள், முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டங்கள் தான். ஆனா முஸ்லிம்கள் தொடர்ந்து அதுக்கு எதிராக என்ன செய்யறோம், குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா இது சுற்றி வாழக்கூடிய இவர்கள் அல்லாத எல்லா மக்களுக்கும் அதுல பாதிப்பு இருக்குது. கிறிஸ்தவர்கள் அதுல பாதிக்கப்படுறாங்க, இந்து மக்கள் பெரும்பான்மையான மக்கள் அதுல பாதிக்கப்படுகிறார்கள் என்பது ஏதோ 2-3% மக்களுக்காக வேண்டி இது போன்ற சட்டங்களை கொண்டு வந்து என்ன செய்யறான், காமன் சிவில் கோடு போன்ற சட்டங்களை கொண்டு வந்து திணிக்கிறதுக்கு என்ன செய்யறான், நிக்கிறான். அவன் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாம் குப்பைகளை விட மோசமான சட்டங்களாக இருக்குது. மறுமைக்கான அல்லாஹ்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கான சட்டமாக அல் குர்ஆனில் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு வாழ்வியல் சட்டங்களையும் கொடுக்கின்றான். ஒவ்வொரு குற்றவியல் சட்டங்களையும், ஒவ்வொரு சிவில் சட்டங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு அழகாக இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறான். இதுதான் சிறந்த சட்டம் என்பதையும் நம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நிரந்தர தீர்வு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான்? சொல்லித்தாரான். இந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கான நிரந்தர தீர்வை நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பா யோசிக்கணும். நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஜமாத்துகளோடு ஆலோசனை செய்ய வேண்டும். நாம் சார்ந்திருக்கக்கூடிய மக்களோடு ஆலோசனை செய்ய வேண்டும். அதற்கான தீர்வை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன்.